Hello viewers, welcome back to Asi's Copper Kitchen. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே கோகோனட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் 250 கிராம் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு 1 minute or 2 minutes நல்லா பீட் பண்ணிக்கணும். லம்ப் இல்லாமல் சாஃப்டாகிடணும். ஒரு கப் பவுடர்ட் சுகர் பட்டரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. 5 to 7 minutes பீட் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கிட்டே வரும்போது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இன்னொரு பவுலில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த பட்டர் மிக்சரில் 1 கப் டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸ், அதை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளார் மிக்சரை ஒரு சல்லடையில் சலித்து ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பிஸ்கெட் டோ ரெடி ஆன பிறகு ஓவனை 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்ஸை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிஸ்கெட்ஸ் ஷேப் பண்ண பிறகு கோகோனட் ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவனில் பிஸ்கெட்ஸை 200 டிகிரி செல்சியஸில் 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இல்லை பிஸ்கெட்ஸ் மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஒன்ஸ் பிஸ்கெட் பேக் பண்ண பிறகு நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், பிஸ்கெட் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பேக் ஆகிருக்கு, நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். For more interesting recipes, please do subscribe to Asi's Copper Kitchen. Make sure to like, share and comment below.